அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளும் கூட நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஆலய வருகையை அடிப்படையிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு விஷயம் கூட நாம் கத்தை நோக்கி ஜெபிப்போமா? கிருபையின் தேவனே, இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவருடைய ஆலய வருகை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். சுவாமி, எருசலேம் தேவாலயத்திற்குள் ஒருவருக்கு முதலாவதாக நீர் எருசலேம் ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது இவ்விதமாக பிரவேசித்தீர், என்ன எண்ணத்தோடு பிரவேசித்தீர், நோக்கத்தோடு பிரவேசித்தீர் என்பதை நாங்கள் தியானித்து இந்த நாளும் உடனே நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை என்னோடு கூட ஆலயத்திற்கு அழைத்து செல்லும்படியாக கிருபையை ஜெபிக்கிறோம். பிடிப்பிடித்த ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் கிடைத்ததாகவே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் வருகிறார். நம்ம இதை மேலோட்டமாக பார்த்தோம்னாக்கா, எருசலேம் நகரத்திற்குள் அவர் பிரயாணப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அதில் எத்தனையோ விதமான தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அவற்றை ஒன்றாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்ப்போம்னு சொன்னா, வருகிறவர் ராஜா. ராஜா எதற்கு வருவார்? ஆட்சியின் பொறுப்பு ஏற்கும்படியாக வருவார். யூத ராஜசிங்கமாக, ராஜாவாக அவர் எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறார். நம்முடைய சமுதாயத்திற்குள், நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும்படியாக வருகிறார் என்பதை நாம் இந்த இடத்தில் காணலாம். அவர் யார் என்று பார்த்தோம் சொன்னா, இதுவரையும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் யார் ஆளுகை செய்து வந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்போம். உலகம் ஆட்சி செய்கிறதா? உலகத்தார் ஆட்சி செய்கிறார்களா? சுயம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதா? மானுசம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தின் அதிபதியாக இப்பொழுது தன்னை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசானவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு விஷயத்தை கூட சிந்தித்து பார்ப்போம். ராஜா நம்ம திரும்ப அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா, இதே வசனத்துல அவர் நீதி உள்ளவர். உலகத்திலே நம்ம ஆட்சி செய்வது அநேக காரியங்கள் அநீதியான காரியங்கள் பார்க்கிறோம். நம் மத்தியிலே வந்திருக்கிற ராஜா நீதி உள்ள தேவன். நீதி உள்ள தேவன் அதே வேளையிலே ரட்சிக்கிற தேவன். நீதியுள்ள தேவன் நீதியற்ற மக்களாகிய உங்களையும் என்னையும் காணும்போது அவர் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். நாம் அந்த அநீதியிலிருந்து ரட்சிக்கப்படும் சொல்லி அவர் ஆசை கொள்கிறார், அவர் கொள்கிறார். ஆகியால் தான் நாம் பார்த்திருக்கிறோம், அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக முன்கொடுத்தபடியார். உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்தபடியார். நம்மை நீதிமான்கள் ஆக்குவது அவருடைய காரியம். நீதியுள்ள தேவன் அநீதியான நம்மத்திலே வரும் பொழுது, நம்முடைய சபைக்குள் வரும் பொழுது, இந்த ஆலயத்திற்குள் வரும் பொழுது அவர் நம்ம யாவரையும் பரிசுத்தப்படுத்தும்படி, நீதிமன்றம் ஆக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவர் ரட்சகர், ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்பு என்பது அவர் கம்பல் பண்ணி கொடுப்பதில்லை. தாழ்மை என்று எடுத்த நிமித்தமாக தாழ்மையாகவே நம்மிடம் அவர் கூறுகிறார், ரட்சிப்பு வேண்டும் என்றால் நான் கொடுக்க ஆயத்தமாக சொல்லுகிறார். இப்போ இதை எப்படி வரான்னு பார்த்தோம்னாக்கா,
ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். குறித்து நாம் இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். பார்க்கும் பொழுது அவர் கழுதையாகிய என் மேலும் உங்கள் மேலும் ஏறி அவருடைய ஆலயத்திற்குள் வருகிறார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு ஆலயத்திற்கு வருவதற்கு நாம் தான் அவரை சுமந்து வர வேண்டும், நாம் தான் அவரை சுமந்து செல்ல வேண்டும். ஆகையால் உங்களையும் என்னையும் இந்த வேளை கழுதையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணி அவர் நம்மேல் ஏறி சபைக்குள் வருவார் என்று எதிர்பார்ப்போம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் எரியாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னது போல நாம் இதை வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்னும் வாசிப்பு சொன்னாக்கா மற்ற 21ஆம் அதிகாரத்திலே இதே காரியத்தை வித்தியாசமாக குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கும் போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி காண்பீர்கள், அவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே நாம் தொடர்ந்து நாம் மாற்கு சுவிசேஷத்திலே வாசிக்க சொன்னால், அவள் போய் வெளியே இருவழி சந்தையிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த ஒரு குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 வசனின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம்? முதலாவதாக, அவர் ஒருவரும் இதுகாரும் ஏறியிராத கழுதையின் மேல். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளை கூட நம்மை ஆண்டவர் நமக்குள் இறங்கி வரும்படியே ஏறி வரும்படியே நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பதவியை சுமந்து கொண்டிருக்கிறோமா? படிப்பின் கர்வத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமா? ஏதாவது ஒரு தலைவரை சுமந்து கொண்டு வருகிறோமா? ஏதாவது ஒரு கட்சி கொள்கைகளை சுமந்து கொண்டு வருகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்புவது ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை தான் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒருவேளை நாம் அப்படி சுமந்து கொண்டு போய் சொன்னால், இந்த நாளிலே நாம் அதை இறக்கி வைத்துள்ளோம். வருத்தப்பட்டு பாரம் தொற்றலே இவருக்கு வாருங்கள், நான் உங்களை எழுப்பன் சொல்லி தேவன் அவர் நமக்கு இழைப்பாறுதல் தருவார். அதற்காகவே அவர் நம்மை அழைக்கிறார். இதுவரையும் ஒருவேளை நாம் ஏதாவது பாரத்தை சுமந்து போய் சொன்னால், இந்த பாரங்களை இறக்கி வைத்துவிடுவோம். நம்மை ஒருவன் ஏறாத ஒரு கழுதையாக நம்ம கையில் ஒப்புக் கொடுப்போம். அடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கழுதை குட்டி என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் வாசித்து பார்த்தோம்னாக்கா, குட்டியோடு கட்டப்பட்ட ஒரு கழுதை என்று பார்க்கிறார். தீர்க்கதரிசன வசனத்திலே அவர் கழுதையின் மேலும் கழுதை மரியாகிய குட்டியின் மேலும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் அந்த இடத்திலே ஒரு கழுதையை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, குட்டியை கூட எதிர்பார்க்கிறார். என்று சொன்னால், கழுதையாகிய உங்களையும் என்னையும் மாத்திரமல்ல, நம்முடைய குட்டிகளாகிய நம்முடைய குடும்பத்தாரையும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பத்தை எதிர்பார்க்கிறார். குடும்பமாக நாம் இந்த இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். ஆலயம் வரும் பொழுது நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? குடும்பமாக ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அதே வழியிலே இந்த கழுதையும் சரி, இந்த குட்டியும் சரி, இந்த குட்டி தாய் கழுதைக்கு கட்டப்பட்டிருந்தது. இந்த தாய் கழுதையும் ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருந்தாள். அருமையான சகோதர சகோதரியே, கட்டப்பட்ட நிலை. அவர் சொன்னதெல்லாம் இந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து அவளை அவிழ்த்து கொண்டு வரும். நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம் குடும்பத்தாருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் சொல்லப்படுவது என்பது நம்மை அவிழ்க்கும் ஒரு செயல். இதுகாரும் நாம் பலவிதமான உலக கொள்கைகளுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக பாவங்களுக்கு கட்டப்பட்டிருந்தோம். கட்டப்பட்டிருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுவிக்கும் வழியாய் அவருடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை நமக்கு அனுப்பினார். அதை நாம் கேட்டோம், நம் பெற்றோர்கள் சொல்ல கேட்டோம், ஆலயங்களிலே சொல்ல கேட்டோம், பல கூடுகளே சொல்ல கேட்டோம். அனைத்துமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவிழ்க்கப்பட்டோம், கட்டவிழ்க்கப்பட்டோம். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் இந்த இடத்துல. அவர்கள் பார்த்த அந்த கழுதையும் அந்த கழுதையின் குட்டியும் எங்க கட்டப்பட்டு சொன்னா வாசல் அருகே கட்டப்பட்டு, வாசல் அருகே கட்டப்பட்ட அந்த கழுதையும் கழுதை குட்டியும் இருவழி சந்தின் பக்கம் கட்டப்பட்டிருக்கு. இருவழி சந்துன்னு சொன்னா 2 பக்கம் போகக்கூடிய சந்து. இடது புறம் போகலாம், வலது புறமும் போகலாம். ஆபிரகாம் லோத்தோடு கூட பயணித்து செல்லும் பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து கேட்கிறார், இந்த இடத்துல 2 வழிகள் உண்டு, இந்த வழியில நீ சொல்றால் நான் அடுத்த வழி செல்வேன், நீ அடுத்த வழி எடுத்துக்கொண்டால் இந்த வழி செல்வேன் சொல்லி அந்த ஒரு சாய்ஸை லோத்து கொடுக்கிறார். லோத்து தன் கண்களின் இச்சையின்படியாக பார்க்கும் பொழுது சோதோம் குமரா பகுதி முழுவதுமாக அவனுக்கு இச்சித்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக ஏதேன் தோட்டத்தை போலவும் அவன் கண் பார்வைக்கு அப்படி இருந்தது. ஏதேன் தோட்டத்தை போலவும் இருந்தது. அதே வழியிலே அதிகமான வளர்ச்சி உள்ள ஒரு நகரமாக அவனுக்கு எண்ணப்பட்டது. ஆகியால் அவன் அதை தெரிந்து கொண்டான். கண்களால் பார்த்து கண்ணில் இச்சையாக அதை தெரிந்து கொண்டான். ஆபிரகாமோ அவன் தெரிந்து கொள்ளாத அடுத்த பகுதியை தெரிந்து கொண்டு சென்றதாக பார்க்கிறோம். இருவழி சந்திலே இருக்கிறதான கழுதையாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் கட்ட வீழ்த்து தன்னுடைய வழிக்கு அழைத்து செல்கிறார். நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் விதமாகவே நம்மை வழிநடத்தி சென்று நம்மை அவரை சுமந்து சென்று ஆலயத்திற்கு செல்லும்படி அவர் கிருபை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த ஆலயத்துக்கு சமீபமாக வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறார். அவரை கழுதைகளாகிய நீங்களும் நானும் ஏற்றி ஆலயத்திற்குள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே அவர் எதை பார்த்தார் என்பதுதான் முக்கியம். முதலாவது பார்க்கிறோம், இயேசு அந்த நகரத்தை முழுவதுமாக பார்த்து கண்ணீர். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டாள். இயேசு 2 முறை கண்ணீர் விட்டதாக பார்க்கிறோம். லாசருவின் கல்லறை அருகே கண்ணீர் விட்டார். இப்பொழுது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இங்கு அநேக அற்புதம் செய்தேன், அநேக நற்செய்திகளை கொடுத்து வந்தேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. முன்பு இந்த எருசலேம் நகரத்திற்கு பெரிய பெயர் பிரஸ்தாபம் இருந்தது. தாவீது நகரமாக இருந்தது. அந்த நகரத்தின் பிரஸ்தாபம் இப்பொழுது எங்கே என்று சொல்லி வேரோடு கூட கண்ணீர் விடுகிறார். இன்று நம்முடைய சபைக்கு வந்திருக்கிற, நாம் சுமந்து வந்திருக்கிற
அதே இயேசு கிறிஸ்து நம் சபையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஏன் கண்ணீர் வடிக்கிறார் என்பதை சிறிது நாம் தியானித்து விட்டு கடந்து செல்வோம். இதை பார்க்கும் சொன்னாக்கா நம்முடைய சபை எப்படி இருந்தது? நம்முடைய சபை வளர்ந்து பெருகாத சபையாக இருக்கிறது. வளர்ந்து பெருகவில்லை. நம் சபை வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய சபை 28 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம், 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்ம சொல்லலாம், அங்க அந்த ஆரம்ப காலத்திலே 40 குடும்பங்கள் மாத்திரம்தான் சபையில் இருந்தது. அதற்கு பிறகு அது வளர்ந்து பெருகி இப்பொழுது கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் சபையிலே இருக்கிறார்கள் சொல்லி நாம் பெருமை பாராட்டலாம். அதை நாம் எண்ணி பார்ப்போம் சொன்னாக்கா, இந்த 40 குடும்பங்களும் திருமணங்கள் பந்தகத்தின் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் இணைந்து குடும்பமாக மாறி இந்த குடும்பங்கள் மூலமாக எண்ணிக்கை பெருகிருக்கிறது. அல்லது இந்த பகுதியிலே ஆலயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அநேக மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை இந்த ஆலய பகுதியிலே கட்டியிருக்கலாம். ஆகையால் எண்ணிக்கை பெருகிருக்கலாம். ஆனால் ஆதி திருச்சபையில் நடந்தது போல இந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் சொன்ன 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். பிறந்த பிள்ளைகளே அல்ல, திருமணமாகி வந்த அவருடைய குடும்பத்தாரே அல்ல, ரட்சிக்கப்படுகிற மக்களை, இயேசு கிறிஸ்து அறியாத மக்களை ரட்சித்து அவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொள்ள சொல்லி நாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஆதி திருச்சபையிலே அதை வாசிக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய சபை எண்ணிப்பார்கள். உங்கள் சபையிலே கிறிஸ்துவை அறியாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்த்தால் மிகவும் 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 குறைவுதான். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இன்றோ மாதம் ஒரு முறை வேண்டாம், வருடம் ஒரு முறையாவது புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சபையிலே வந்து இணைந்திருக்கிறார் என்பதை நாம் சேர்த்து பார்ப்போம். வளர்ச்சி பெறவில்லை, வளர்ச்சி பெறவில்லை, எண்ணிக்கையிலே வளர்ச்சி பெறவில்லை. பிள்ளைகள் மூலமாகவும் மருமக்கள் மூலமாகவும் பெருகும் எண்ணிக்கை அல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் இணைக்கப்பட்ட புதிய ஆத்துமக்கள் மூலமாக எண்ணிக்கை பெருக வேண்டும். அந்த எண்ணிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது எண்ணிக்கை இல்லை என்று அறிந்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்றும் நம்முடைய சபைக்கு வருகிற, நாம் சுமந்து வருகிற, கழுதையாகிய நீங்களும் நானும் சுமந்து வருகிற அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையை நோக்கி பார்த்து சொல்கிறார், கண்ணீர் விடுகிறார். வளர்ந்து பெருகாத சபை என்று அறிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த சபை பழகி பெருகவில்லை. ஆண்டவர் நோக்கம் சபை பல விதமாக கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று மாத்திரமல்ல, நாம் சபை நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ்
நியூ இயர், ஈஸ்டர் என்று சொல்லி பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு வருகிறோம். சபையிலே அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். அறுப்பின் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். நற்செய்தி பொருளாக சொல்லி அநேக நற்செய்திகளை கூட்டி கொண்டு வந்து நம்முடைய சபையிலே பிற சபைகளைப் போலவே துதியாரம் நடத்தி நம்முடைய சபையை மற்ற சபையோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியாக வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய சபையின் மூலமாக நம்மை சபை வளர்ந்து பெறுகிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சபையை கர்த்தர் ஒரு தோட்டத்திற்கு ஒப்பிடுகிறார். அவரை தோட்டக்காரனாக காண்பிக்கிறார். இந்த சபை தோட்டத்திலே எத்தனையோ கனி கொடுக்கும் செடிகளை கர்த்தர் வளர்த்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கனிகளை புசிக்க பக்கத்தில் இருக்கிறதான மக்கள் பெற்றிருக்கிறார்கள். மிஷனரி பணி செய்வோம்னு சொல்லி அநேக மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு நாம் அதிகமான பணத்தை கொடுத்திருக்கிறோம். கிராமங்களிலே நம் கண்ணுக்கு எட்டாத இடத்தில் இருக்கிற கிராமங்களிலே, நாட்டிலே இருக்கிற கிராமங்களிலே சென்று அங்கு ஆலயங்களை நாம் கட்டி கொடுத்திருக்கிறோம். அவள் மிஷனரிகளை அனுப்பி வைத்திருக்கிறோம், தாங்கி இருக்கிறோம். ஆனால் நம் பக்கத்தில் இருக்கிறதான பட்டணத்திலே இருக்கிறதான காலனிகளுக்குள்ளே உங்க பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 8-10 காலனிகள் இருக்கும் அல்லவா? எண்ணி பாருங்கள். அந்த காலனிகள்ல இருந்து மக்கள் ஒருவேளை இந்த சபையில வந்து கூடியிருக்கலாம். ஆனா அந்த காலனியிலேயே நமக்கென்று ஒரு மிஷனரி பணித்தளம் இருக்கிறதா? அந்த காலனியிலேயே நாம் மிஷனரிகளை அனுப்பி அங்க அந்த மிஷனரி தாங்கி ஊழியம் செய்கிறோமா? அந்த காலனியிலேயே புதிய ஆத்மாக்கள் சந்திக்கப்பட்டு ஜெப வீடு கட்டப்பட்டு பிறகு ஒரு ஆலயமாக உருவாகி அந்த காலனியிலேயே நாம் ஆலயம் கட்டியிருக்கிறோம். அப்படி கட்டும் பொழுது நம்முடைய சபைக்கு ஒரு கிளை சபை உருவாகும். மரம் என்றால் கிளை வர வேண்டும். திராட்சை செடி என்றால் கொடி வர வேண்டும். அது படர வேண்டும். அப்படி பழகி பெருகாத, படராத, கிளை கொடுக்காத சபை மலட்டு சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சபை மலட்டு சபை இருக்கிறதா அல்லது பழகி பெருகி இருக்கிறதா? எங்கோ கிராமத்திலே கேட்கவில்லை, ஓம் பக்கத்திலே, உன்னுடைய சபை பக்கத்திலே இருக்கிற கிராமத்திலே, சபை பக்கத்திலே இருக்கிறதான ஒரு காலனிக்குள்ளே உன் மூலமாக சபை கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் எல்லோருமாக இணைந்து செய்வோம் என்று சொன்னார். கட்டாயமாக நாடு முழுவதுமாக அநேக மனவாட்டு சபை உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த நிலை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகியால் நம்முடைய சபை பார்த்து அவர் கண்ணீர் விட்டழுகிறார். நம் சபையை பார்த்து கண்ணீர் விட்டழுகிறார். இந்த சபை 25 ஆண்டுகளாக, 28 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக கட்டப்பட்டது போலவே இருக்கிறதே தவிர சுற்று பகுதியிலே கிளைகள் உருவாக்கப்படவில்லை, கிளைகள் எழும்பவில்லை. கிளையற்ற மரமாக, கொடியற்ற திராட்சை செடியாக நம்முடைய சபை அமைந்திருப்பதை கண்டு கர்த்தர் கண்ணீர் விட்டார். இந்த பதவியை பெருகுவதை குறித்து நாம் ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த கொலை செய்தவர்களுக்கு சவுலும் சந்தித்திருந்தார். அக்காலத்தில் எருசலேமிலுள்ள சபைக்கு மிகவும் துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரிய தேசங்களிலே சிதறிப்பட்டு போனார்கள். நம் சபை இதுவரை சிதறப்படவில்லை. ஆகையால் நாம் சிதறி போகவில்லை. ஆகையால் நாம் ஊழியங்கள் செய்யவில்லை. இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மலட்ட சபைகளாக பழகி பிரிகா சபைகள் வந்து கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அடுத்த சாப்டர்ல வருகிறது. சிதறி போனவர்கள் எங்கும் திறந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்.
சிதறிப்போன எல்லோரும் சுவிசேஷத்தை பரப்பினார்கள். நம்ம சபை பக்கத்தில் இருக்க காலனிக்குள்ள போய் மிஷனரி பணி செய்யவில்லை, பரப்பவில்லை. அங்கு ஒரு கிளை சபை உருவாகும்படியாக நாம் முயற்சி எடுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்காக நாம் கண்ணீர் விடுகிறோம். நாம் சுதந்திர வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையை பார்த்து கண்ணீர் விடுகிறோம். நாம் கண்ணீர் விடுகிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவர் ஆலயத்துக்குள் பேசித்த பொழுது கோபம் அடைந்தார். கண்ணீர் விட்டு அதே ஆண்டவர் நம் மூலமாக ஆலயத்திற்குள் சுமந்து செல்லப்பட்ட அந்த ஆண்டவர் கழுதியாக உன் மூலமாகவும் என் மூலமாகவும் சுமந்து செல்லப்பட்ட அதே ஆண்டவர் இப்பொழுது அந்த இயேசு நகரத்தை பார்த்து கோபம் அடைகிறார். எதற்காக என்பதை நாம் சிந்திப்போம். இருக்கிறவர்கள் என்றால் பண லாபம் அடைந்தவர்கள். இருக்கிறவர்கள் பண லாபம் அடைகிறவர்கள், கொள்ளுகிறவர்கள் பொருள் லாபம் அடைகிறவர்கள். நம்முடைய சபையிலே ஒரு சிலர் பண லாபம் அடைவதை நாம் பார்க்கிறோம். சபையின் காரியங்கள் மூலமாக, சபையினுடைய விற்பனைகள் மூலமாக பண ஆதாயம் பெறுகிறார்கள். அவளுக்காக இல்லாவிட்டாலும் ஒருவேளை சபைக்காகவும் ஆதாயம் பெறும்படியாக அவர்கள் நடப்பதை பார்க்கிறோம். கொள்ளுகிறார்கள். சில பொருட்களை சபை மூலமாக வாங்கும்படியாக அவர்கள் கொள்ளுகிறார்கள். இது சபைக்குள் நடக்கிறது. சபை வெளியே நடக்கலாம். சபை வெளியே நடத்தி அந்த பணத்தையும் கொண்டு வந்து சபையில சேர்க்கலாம். பொருட்களை வாங்கி செல்வர்கள் வாங்கி செல்லலாம். ஆனால் சபைக்குள்ளே நடக்கிறது மோசமான ஒரு காரியம். ஆலயத்திலே ஏலம் விடப்படுகிறது. ஆலயத்திற்குள் பரிசுத்த தேவனுடைய மேஜைக்கு எதிராகவே ஏலம் விடப்படுகிறது. பரிசுத்த மேஜைக்கு எதிராகவே ஒரு மேஜை போட்டு உட்கார்ந்து கொண்டு காணிக்கைகளை எண்ணுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய சபை நடந்து கொண்டு இதை பார்த்த கருணார் இயேசு கிறிஸ்து, நாம் சுமந்த வந்த இயேசு கிறிஸ்து, கழுதையாகிய உன் மேலும் என் மேலும் ஏறி உள்ளே பிரவேசித்த இயேசு கிறிஸ்து கோபம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் நம்ம சபையை பார்த்து அவர் கோபம் அடைகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்திலே என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறது. நீங்களும் அதை கல்லறை கோகை ஆக்கினீர்கள் என்றார். ஆலயத்துக்குள் பிரவேசித்த ஆண்டவர் ஆலயம் கர்த்தரின் ஜெப வீடு என்றும் அதை கல்லறை கோகையாக மாற்றக்கூடாது என்றும் போதித்தார் சொல்வார். ஆண்டவருடைய சபை குறித்த கடிதத்திலே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பவுல் சொல்லியிருக்கிறார், சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யக்கூடாது சொல்றார். ஜெப வீட்டிலே ஜெபங்கள் தான் எழுதப்பட வேண்டும். நம் ஜெப புத்தகத்திலே காலை மாலை ஆராதனைகளிலே விசேஷமாக நற்கருணை ஆராதனையிலும் விரிவான மன்றாட்டு ஜெபங்கள் அல்லது குறுகிய மன்றாட்டு ஜெபம் என்று சொல்லி 1ஆம் நித்தானியா 2ஆம் நித்தானியா என்பதை விடப்பட்டிருக்கிறது. அவற்றை குறிந்து பாருங்கள். அதிலே நாட்டிற்காக, சபைக்காக, திருமணத்திற்காக, பேராயர்களுக்காக
ஆயர்களுக்காக, ஊழியர்களுக்காக, பயணிகளுக்காக, அரசாங்கத்திற்காக, பாதுகாவலருக்காக, இராணுவத்திற்காக, தியாகத்திற்காக என்று சொல்லி அநேக ஜபங்கள் உண்டு. இதை நாம் சபையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சபையின் முன்னோர்கள் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சொன்னார், என்னுடைய ஆலயம் ஜப வீடு. ஜப வீட்டிலே ஜபம் தான் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அநேக சபைகளிலே இந்த நித்தானியா ஆராதனைகள், முதலாம் நித்தானியா, இரண்டாம் நித்தானியா இரண்டையும் சொல்லுவதே கிடையாது, எழுதுவதே கிடையாது. புதமை பிதா சொல்லுவதும் கிடையாது, சபை மக்கள் அதை எழுதுவதும் கிடையாது. சொல்லி பார்க்கிறோம். இது கர்த்தரின் பார்வையில் மிகவும் கோபத்தை கொண்டு வரும் காரணமாக இருக்கிறது. பல சபைகளிலே நித்தானியா ஜபம் என்று சொல்லி வாரத்திலே ஒரு நாள் ஏறெடுக்கும் ஜபத்தை செய்வதே கிடையாது. அநேக சபைகளிலே மாலை ஜபத்தை எடுத்து விட்டார்கள். இந்த மாலை ஜபத்தில் தான் இவ்விதமாக நித்தானியா ஆராதனை என்று ஒரு நாள் உண்டு முற்காலங்களிலே. ஆனால் சமய காலங்களிலே நம்முடைய சபைகளிலே நித்தானியா ஆராதனை என்பதை தூக்கி எறிந்து விட்டார்கள். கர்த்தரின் கோபத்திற்கு, சபை மேல் கர்த்தரின் கோபம் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது. சபை சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா ஆராதனை குணங்களும் கடமைக்காக அல்ல, நேரத்திற்காக அல்ல, பாரத்தோடு செயல்பட வேண்டும். சபை மக்கள் ஜெபத்தில் ஈடுபட வேண்டும் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஆலயங்களை பார்த்து கற்று சொல்வதற்காக அவர் கயிற்றினால் ஒரு சவுக்கு உண்டு பண்ணி, யோவான் 2:15, அவர் கயிற்றினால் ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அவர் யாவரையும் ஆடு மாடுகளையும் வியாபாரத்திற்கு புறம்பே தொடுத்து விட்டு காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு என்று பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரியே, இன்று கழுதையாகிய நம்மேல் ஏற்றி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையில் இறங்கி வந்து சவுக்கை எடுத்து எப்படி விதமாக சபையை கண்டது கோயிலை மாற்றுகிற மக்களை அடிக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து போகிறோம். பயப்படுவோம், உதாரணத்துக் கொள்வோம், கர்த்தருடைய சபையில் வந்து அன்றாடுவோம், விதைப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசனத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை கேட்டோம். விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட வருகிற இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். கழுதையாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கழுதை குட்டியோடு கூட குழுமமாக அர்ப்பணித்திருக்கிறோம். கட்டு அவிழ்க்கப்பட்டவர்களாய் பாவக்கற்றில் விருதை பெற்று கர்த்தருடைய பாதையை தெரிந்து கொண்டு அவரை சுமந்து நாங்கள் ஆலயம் வந்திருக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் பிரவேசிக்கிற நீர் ஆலயத்தை பார்க்கிறீர். அதற்காக நீ கண்ணீர் விடுகிற சுவாமி, கண்ணீர் விடுவதை பார்க்க ஆலயம் பழகி பெருகவில்லை. ஆலயம் வளர்ந்து பெருகவில்லை. முதலாவது வளர்ந்து பெருகவில்லை, இரண்டாவது கண் பதுக்கி பெருகவில்லை. மலட்டு சபையாகவே இத்தனை ஆண்டுகள் இருந்துவிட்டது. தயவாக மனமிறங்கி எங்களின் மண்ணையும் எங்களுக்காக கண்ணீர் விடுகிறோம். நாங்களும் கண்ணீர் விடுகிறோம். எங்கள் சபையின் குழுக்கள், ஆண்களைக்கும் பெண்களைக்கும் வாலிபரைக்கும் எல்லா குழுக்களும் இணைந்து ஊழியர்களை செய்து சபையிலே புதிய ஆத்மாக்கள் இணைக்கப்படுத்த கிருபை தந்திருக்கிறோம். அநேக மிஷனரி ஸ்தாபனங்களை நாங்கள் பயன்படுத்தி அவர்கள் மூலமாக
சுற்றிலும் இருக்கிற எல்லா காலனிக்கு ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக காலனிக்கு ஒரு மிஷனரி வழித்தளத்தை உருவாக்கி அங்கே ஒரு மிஷனரியை வைத்து நாங்களும் அதோடு இணைந்து செயல்படும் நிமித்தமாய் அந்த பகுதியிலே உங்கள் சபைக்கு ஒரு கிளை சபை உருவாக வேண்டும். இப்படி எங்கள் தமிழகத்திலே மாத்திரம் நாட்டிலே இருக்கிற எல்லா பெரிய சபைகளும் சுற்றிலும் இருக்கிற எல்லா காலனிக்கு ஒரு சபை என்று சொல்லி உருவாக்கினார். லட்சம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அநேக மனவாட்டி சபைகள் நாட்டிலே உருவாகும். அந்த சபைகள் மூலமாய் கர்த்தருக்கு அநேக மக்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். எங்கள் நாடு ஒரு கிறிஸ்தவர்களாக மாறும். அப்பா மாறணும்னு சொன்னா கிராமத்துல சுத்தி இருந்தா போதது ராஜா. வேதத்திலே நாங்கள் அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் பாதுகாப்பு போலவே எல்லா பட்டணங்கள் தோறும் அதிக சந்தோஷம் என்று வார்த்தைப்படியாகவே பட்டணம் தோறும் நாங்கள் ஊழியங்கள் நடத்த கத்தை தெரிவித்தார். தொடர்ந்து கத்தாவே எங்கள் சபையை நாங்கள் பார்த்து பார்க்கவே கோபத்துக்கு ஆளாகும்படியாக நாங்கள் செய்கிற பாவங்களை மன்னியும். கள்ளர் கோயிலாக மாறிவிட்டது ஆண்டவரே. அதிகமாக ஆண்டவரே நாங்கள் செய்கிற தவறான காரியங்கள் விட்டப்பா. தயவு செய்து எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். சபைக்குள்ளே காணிக்கை எண்ணுவது, சபைக்குள்ளே ஏலம் போடுவது, ஏலம் வாங்குவது, சபைக்குள்ளே பண்டங்களை உண்பது, காஃபி அருந்துவது போன்ற தவறான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வருவோம். சாமி பார்த்து நீ கண்ணீர் கோபமடைகிற ஆண்டவரே நாங்களும் அவ்விதமான தவறு செய்யாதவர்கள் கற்று பொறுப்பெடுத்துக்கிறோம். தேவிதமாக ஆராதனைகள் ஒழுங்கும் கிராம நடைபெற கிருபித்தார். இத்தான ஜபத்தை புறக்கணிக்காதவர்களை கற்று பாதுகாத்துக் சபையான நாங்கள் எல்லோருமாக இணைந்து ஆண்டவரை கர்த்தரோடு கூட ஜெபிக்க கருவித்தார். ஜெபத்தின் மூலமாக நாங்கள் சமுதாயத்தை தாங்க, அரசு அங்கத்தை தாங்க, திருமண்டலத்தை தாங்க, பிஷப்களை தாங்க, போதை பிதாக்களை தாங்க, ஊழியர்களை தாங்க கத்த கருவி தந்து எல்லோரும் இணைந்து ஜெபங்களாகவே அமைத்து கத்தருடைய கோபத்துக்கு ஆளாக பாதுகாத்து சவுக்கு எங்கள் மேல் விடாதபடி தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பேற்று ஆசிரியர் இயேசுவை நாம் தேவன் கிடைக்கிறார். ஆமென்.